ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சுவையான மணமான வான்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக, கொஞ்சம் கூட அரிசி குழையாமல், நல்லா பொல பொலன்னு, கறி உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். இதில் 4 டம்ளர், அதாவது 1 கிலோ எடுத்துருக்கோம். இதில் 4 டம்ளர் கரெக்டாக வருது. எடுத்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. 1 கிலோ வான்கோழி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். பீஸ் நம்ம பிரியாணிக்கு சின்ன சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. பிரியாணி பவுடருக்கு ஒரு 3 பெரிய பட்டையாக எடுத்துருக்கோம். ஒரு 1/4 பகுதி அளவுக்கு ஜாதிக்காய் எடுத்துருக்கோம். ஜாதி பத்திரி 1 எடுத்துருக்கோம். 15 ஏலக்காய், 15 கிராம்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பிரியாணி. அதுக்கு இந்த அளவுக்கு எடுத்து பிரியாணி மசாலா செஞ்சோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த அளவுக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு 2 பெரிய உருண்டை பூண்டு எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 6லேருந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம். ஒரு சின்ன துண்டாக ஒரு 2-3 பட்டை எடுத்துருக்கோம். ஒரு 2 அன்னாசிப்பூ, பிரியாணி இலை ஒரு 3 எடுத்துருக்கோம். இதை சேர்த்து தாளிச்சிடலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவே சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். இது அப்படியே நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். நம்ம போடுற ஒவ்வொரு பொருளுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வதக்கிட்டு போடணும். அப்போ தான் பிரியாணி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். உடனே எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் வராது. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பொருளை சேர்க்கணும். மல்லி புதினா வதங்கிருச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போது வான்கோழியை நம்ம இதோடு சேர்த்துடலாம். இந்த மசாலாலே வான்கோழியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு முறை வதங்கட்டும். கறியை நல்லா மசாலாவில் வதக்கி விட்டாச்சு. இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி போதும். இது கறி வேகிறதுக்கான தண்ணி. நல்லா ஒரு முறை கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் கம்மியாகிடுச்சு. சிக்கன் வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது, 3/4 பதத்தில் வேகணும். அப்போ தான் கறி கொஞ்சம் உடையாமல் இருக்கும். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். நம்ம 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை இதோட சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அரிசியை போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து கொட்டை இல்லாமல் சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி பார்த்து சரியாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அரிசி உடையாமல் அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. சும்மா கிளறக்கூடாது. தண்ணி எல்லாம் கம்மியாகிடுச்சு. இப்போ தம்மு போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படியே தெளித்த மாதிரி விட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரியாணியை அதில் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு தம் போட்டுடலாம். இந்த மாதிரி இடிக்கிற கல் இருந்ததுன்னா அது வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இருக்குது பாருங்கள். குழையாமல் அரிசி நல்லா உதிரியாக இருக்குது. கறியும் உடையாமல் இருக்குது பாருங்கள். நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சுவையான மணமான வான்கோழி பிரியாணி ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.